வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 2 நாள் 9 சனிக்கிழமை நவம்பர் 22, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நரிக்குறவர்களுக்கு பட்டா கடையனும் கடையேறச் செய்த நல்லூர் வட்டத்தின் கட்டமைப்பு. நல்லூர் வட்டம் செய்து வரும் பணிகள் சமூக சேவை அல்ல, மாறாக அது ஒரு வலுவான சமூக கட்டமைப்பு. இதோ அந்த கட்டமைப்பின் சக்தி. சமூகத்தில் கடைநிலையில் உள்ள மக்களில் ஒரு பகுதியாக பார்க்கப்படுபவர்கள்தான் நரிக்குறவ சமூகத்தினர். அவர்களில் 27 பேர்கள் சென்ற வாரம் தாம் வசித்த இடங்களுக்கான பட்டாவை பெற்றுள்ளார்கள். அரசாங்கத்திடம் பட்டா பெறுவது என்பது முதல்நிலை மக்களுக்கே கூட சவால் என்பது அனுபவம் உள்ளவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இவர்களால் மட்டும் எப்படி பல ஆண்டுகளாக பெற முடியாத பட்டாவை மிக எளிதாக பெற முடிந்தது? முதலாவதாக நல்லூர் வட்டத்தின் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் இந்த நரிக்குறவர்கள் பிரச்சனையை கண்டறிகிறார். இரண்டாவதாக நல்லூர் வட்டத்தின் பழங்குடியின மக்கள் துறை பொறுப்பாளர் பழங்குடியின மக்களோடு நல்ல தொடர்பில் இருந்து வருவதோடு அந்த துறை சம்பந்தப்பட்ட அரசு மாநில தலைமை இயக்குனருடன் நல்ல தொடர்பில் இருந்து வருகிறார். மூன்றாவதாக இத்தகைய இருவரையும் இணைக்கும் பாலமாக நாள்தோறும் காலை 5:55 மணிக்கு நடைபெற்று வரும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களின் இணையவழி மற்றும் அவ்வப்போது நேரடி சந்திப்புகள். இந்த 3 நிலைகளிலும் பொதுவான ஒரு பண்பு என்னவென்றால் அது சமூக பொறுப்பும் ஒருங்கிணைந்து செயல்படுவதும் ஆகும். இவை மூன்றும் கோள்கள் இயங்குவதைப் போல் ஒவ்வொரு நிமிடமும் ஒருங்கிணைந்து இயங்கி வருவதனாலேயே இந்த பட்டா பெறும் செயல் இப்படி எளிமையாக சாத்தியமாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கள்ளிவீட்டிமேடு நரிக்குறவ சமூகத்தில் சேர்ந்தவங்க இந்த கிராம மக்களுக்கு நிறைய கோரிக்கைகள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா எங்க முயற்சி. அந்த 10 வருஷத்துக்கு இன்னைக்கு ஒரு 73 குடும்பத்துகளுக்கு இன்னைக்கு பட்டா அரசு செயலிருந்து வழங்கப்பட்டது. அரசு அதிகாரிகள் அவங்கனாலேயும் எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு பாக்கிய மகிழ்ச்சியா இருக்குது. அதே மாதிரி ரவி ஐயா நல்லோட்டார் ரவி ஐயாவும் அவர் முயற்சி இந்த சமூகத்துக்கு நல்ல ஒரு வழிகாட்டணும்னு சொல்லி ஐயாவும் இங்கே எங்க கவனத்துக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது காரைக்குடி பெருமாள் ஐயாவும் அம்மா சாந்தகுமாரி அம்மாவும் காரைக்குடி அம்மாவும் இவங்களெல்லாம் சேர்த்து அரசு அதிகாரியோட நின்று இந்த சமூகத்துக்கு நல்லா வளர்ச்சி கொண்டு வந்து அவங்க ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த மக்களுக்கு இன்னைக்கு அந்த மன இடம் பட்டா கொடுத்த இடத்துல அனைத்து பேர் அரசு அதிகாரிகளுக்கும் நல்ல உள்ளத்துக்கு அத்தனை பேர்களுக்கும் கிராம சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து இதே போன்று இன்னும் ஒரு உதாரணம். முதலாவதாக விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் ஒருவரின் அசாதாரணமான செயல் என்னவென்றால் 63 கிராமப்புற பின்தங்கிய பள்ளிகளில் விளையாட்டை ஒரு பாடத்திட்டமாக செய்து அதற்கான ஆசிரியர்களை இவர்களே கண்டறிந்து பயிற்சி அளித்து அவர்கள் மூலம் மாணவர்களுக்கு பள்ளி வருவதில் ஈடுபாட்டை அதிகரித்து சாதனை புரிந்திருந்தாலும் அவர்களுக்கு பட்டா தேவைப்பட்ட மாதிரி இவர்களுக்கு பண தேவை. மாதம் 1.5 லட்சம் ரூபாய் அத்தியாவசியமானதாக இருந்தது. இரண்டாவதாக இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான செயல்களை ஊக்குவிக்க எப்போதும் தயார் நிலையில் இருந்த அரசு அதிகாரி போன்று நல்லதை ஊக்குவிக்கும் தமது தொடர்பில் ஒரு செல்வந்தர். மூன்றாவதாக இந்த இரண்டிற்கும் பாலமாக இருந்து வரும் தினசரி இணையவழி நேரடி சந்திப்புகளினால் இந்த விளையாட்டுத்துறை பொறுப்பாளரின் பணத்தேவையும் தற்போது பூர்த்தியாகி உள்ளது. இதுபோன்று நூற்றுக்கணக்கான செயல்களுக்கு நல்லூர் வட்டத்தின் வலுவான கட்டமைப்பே என்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. வளர்ச்சிக்காக இயங்கும் 66 புத்தூர் கிராமம். வேலூர் மாவட்டம் காட்பாடி ஒன்றியம் 66 புத்தூர் கிராம மக்களை சந்திக்க அக்கிராமத்தை சார்ந்த பெரியவர் முனியாண்டி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவகுமார் ஏற்பாடு செய்திருந்தார். நல்லூர் வட்டம் பாலு மற்றும் திறமை திருவிழாத்துறை பொறுப்பாளர் வாசு ஆகியோர் கலந்து கொண்டனர். கீரை விவசாயம் அடிப்படை வாழ்வாதாரமாக சுமார் 2000 பேர் வாழும் அக்கிராமத்தில் அவசர தேவை என்ன என்று கேட்டபோது அவர்கள் கூறியது: 1. வீடுகளிலிருந்து கழிவுநீர் செல்லும் வாய்க்கால் சரி செய்யப்பட வேண்டும். 2. உப்பு நீரை குடித்து வருகிறோம். ஒகேனக்கல் குடிநீர் எங்கள் ஊர் அருகே குழாய் வழியாக எடுத்து செல்லப்படுகிறது. எங்கள் ஊருக்கு அந்த குடிநீர் தேவை என்றனர். 3. தாங்கள் வளர்க்கும் மாடுகளுக்கு சிகிச்சை அளிக்க கால்நடை மருத்துவமனை வேண்டும்.
இதை பல ஆண்டுகளாக அடைய முடியவில்லை. கிராம சபையில் இவைகளை பேச விடுவதில்லை. மக்கள் ஒற்றுமையாக கிராம சபைக்கு சென்று நீங்களே முன்னின்று ஏன் கிராம சபையை நடத்தக்கூடாது என்று கேட்டபோது மக்களை ஒற்றுமையாக வர செய்ய முடியவில்லை என்று தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். இன்றுதான் கிராம சபையில் மக்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம் என்றனர். பெண்களே அதிகம் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் சமமாக ஆண்களும் இளைஞர்களும் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டதாக வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவகுமார் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். கிருஷ்ணகிரி மாவட்டம் அகரம் கிராமத்தில் நல்லூர் வட்டம் பாலு கிருஷ்ணகிரியிலிருந்து தர்மபுரி செல்லும் வழியில் அகரம் பஞ்சாயத்திற்கு நல்லூர் வட்டம் பாலு வருகை தந்தார். அப்போது உடன் சிவா மற்றும் சில நண்பர்கள் இடம்பெற்றிருந்தனர் என்றும் விரைவில் அங்கு கிராம வளர்ச்சி குழு நல்லூர் வட்டம் திறமை திருவிழாத்துறை பொறுப்பாளர் வாசு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து டால்பிலிசார். கிருஷ்ணகிரி தர்மபுரியில் பிரமுகர்கள் நல்லூர் வட்டத்திற்கு வரவேற்பு. நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் ஈரோடு செல்லும் வழியில் நவம்பர் 20, 21 தேதிகளில் கிருஷ்ணகிரி தர்மபுரியில் சமூக பிரமுகர்களை சந்தித்தார். முதலாவதாக கிருஷ்ணகிரியில் பிரபல அனுராதா சில்க்ஸ் உரிமையாளர் அனந்தகுமார் அவர்களை சந்தித்தார். நல்லூர் வட்டத்தின் சமீபத்திய செயல்பாடுகளுக்கு தமது மகிழ்ச்சியை திரு அனந்தகுமார் தெரிவித்தார். தமது நண்பர்களுக்கும் நல்லூர் வட்டம் பற்றி அறிமுகம் செய்து வருவதாகவும் குடும்பத்தில் மட்டுமின்றி தொழிலிலும் தமக்கு துணையாக பொறுப்பேற்று செயல்பட்டு வரும் தமது மனைவிக்கும் நல்லூர் வட்டத்தை அறிமுகம் செய்யும்படி கேட்டுக்கொண்டார். ஜவுளி மாளிகையின் நுழைவாயிலிலேயே தமது தாய் தந்தையருக்கு சிலை வைத்து வணங்கி வருவது அவரது மதிப்பை மேலும் கூட்டியது. அவரது குடும்பத்தினர் தாத்தா தொடங்கி அப்பா உட்பட 6 நபர்கள் கண்கள் மட்டுமல்ல உடலையும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சிக்கு பயன்படும்படி உடல் தானம் செய்துள்ள செய்தி ஏற்கனவே நம்பிக்கை செய்தியில் வெளியிடப்பட்டுள்ளது. திரு அனந்தகுமார் அவர்கள் திரு பாலு அவர்களை தமது பண்ணை வீட்டிற்கு அழைத்து சென்று இரவு உணவு உபசரிப்புக்கு பிறகு இரவு தங்க வைத்து காலை வழியனுப்பி வைத்தது நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் மீது அவருக்கு ஏற்பட்டுள்ள நம்பிக்கையை காட்டுகிறது. அடுத்ததாக தர்மபுரியில் பிரபல மகாலட்சுமி சில்க்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு வெங்கடேஷ் பாபு அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் பற்றி விளக்கப்பட்டது. இப்பணி மிகப்பெரிய பணி, உங்களால் எப்படி இது முடிகிறது என்பது அவரின் வியப்புக்குரிய கேள்வி மட்டுமல்லாது, திரு அனந்தகுமார் போலவே திரு வெங்கடேஷ் பாபு அவர்கள் அவரது மனைவியை அழைத்து திரு பாலு மற்றும் உடன் வந்திருந்த தர்மபுரி மாவட்ட பொறுப்பாளர் வெங்கடாச்சலம், வாசு, சின்னசாமி, கோவிந்தராஜு ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்து நல்லூர் வட்டம் பற்றி அவரே விளக்கியது நல்லூர் வட்டத்தின் மீது அவருக்கு ஏற்பட்டிருந்த புரிதலை உணர்த்தியது. அடுத்ததாக கிருஷ்ணா கண் மருத்துவமனை நிறுவனர் திரு சிவன் அவர்களுடனான சந்திப்பு அமைந்தது. அத்துடன் அங்கே அவரது அலுவலக அறையிலேயே பல்வேறு பொறுப்பாளர்களுடனான சந்திப்பு நடைபெற்றது. அடுத்து சிக்மா கல்வி நிலையத்தின் தலைவர் திரு சந்திரசேகரன் அவர்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவராக 20 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் திரு சின்னசாமி அவர்களை அவரது அலுவலகத்தில் சந்தித்ததாக நல்லூர் வட்டத்தின் தர்மபுரி மாவட்ட பொறுப்பாளர் திரு வெங்கடாச்சலம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. சேலத்தின் அடையாளங்களில் ஒருவர் சேவகன் பிரதீப். சென்னையின் அடையாளமாக அந்த காலம் முதல் சென்னை சென்ட்ரல் ரயில்வே கட்டிடத்தையும் LIC கட்டிடத்தையும், தஞ்சை மதுரை என்றால் அதன் பெரிய கோபுரத்தையும் காண்பிப்பார்கள். அதுபோன்று இன்று சமூக பொறுப்பாளர்களுக்கு சேலத்தின் அடையாளமாக விளங்குபவர் சேவகன் அறக்கட்டளை பிரதீப். நவம்பர் 21 இரவு சேலம் மண்டல பொறுப்பாளர் அம்மா பாக்கியலட்சுமி அவர்களது இல்லத்தில் அவரது அயராத முயற்சியால் கட்டப்பட்டு வரும் ஆதரவற்ற முதியோர் 100 பேர்கள் தங்குவதற்கான இல்லம் பற்றி கேட்டறியப்பட்டது. அவர் வழக்கறிஞர் தொழிலை செய்து கொண்டு தமது குடும்பத்தை வழிநடத்தி வருவதோடு சுமார் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அக்கட்டிடம் கட்டப்பட்டு இன்று 75% நிறைவு பெற்றுள்ளதாக சேவகன் பிரதீப் தெரிவித்தார். இதன் வெற்றிக்கு காரணம் தம்முடன் இணையாக செயல்பட்டு வரும் 5 தூண்கள் உட்பட 30 நபர்கள் என்றும், குறிப்பாக நல்லூர் வட்டம் அக்னி ஸ்டீல்ஸ் தங்கவேலு ஐயா அவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்றும்
பிரதீப் மேலும் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து டால்பிலிசார். நவம்பர் 26 இந்திய அரசமைப்பு சாசனம் தினத்தை முன்னிட்டு வீடு வீடாக காஞ்சிபுரம் வேதாச்சலம் நகரில் வசித்து வரும் லட்சிய ஆசிரியர் உஷா அவர்கள் கணவர் அசோக் அவர்களுடன் தாம் வசித்து வரும் பகுதியில் அரசமைப்பு சாசன முகப்புரை பிரதியை வீடு வீடாக சென்று அளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். பொறுப்புள்ள குடிமகனாக வாழ்ந்து வழிகாட்டும் லட்சிய ஆசிரியை உஷா அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். இல்லம் தேடி உள்ளம் நாடி துபாயில் நல்லூர் வட்டத்தின் விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் வெங்கடேஸ்வரன் அவர்களை நவம்பர் 21 அன்று துபாயில் பாரம்பரிய விவசாயி சண்முக சுந்தரம் அவர்கள் சந்தித்ததாக திரு வெங்கடேஸ்வரன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. போதி மரத்தடியில் ஞானம் பெற்றார் புத்தர். இந்த புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகா கோமாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் உனக்கு தெரியாதா, இன்னைக்கு உலக அமைதிக்கான 11:11 ஒரு நிமிடம் அமைதி காக்கணும். எனக்கு தெரியும் செல்வா, போய் நம்ம உலக அமைதிக்காக தயாராகுவோம். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து டால்பிலிசார். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.